ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மாவின் நெற்றி பொட்டதி தொட்டதின் பலனாக உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் விலகி போய் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இனிமே எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி ஓடி வந்தேன். நீ எப்போதும் எதையும் யோசித்து கவலைப்படக்கூடாது. எல்லா விஷயங்களையும் நீ சரியா சிறப்பாக யோசிக்கும்படியும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். உனக்கு கிடைச்ச உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ யாரு என்னங்கிறதையெல்லாம் நான் உனக்கு முன்னே சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியப்படுத்த போகிறேன். இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். இப்போது நீ யாரு, உன்னுடைய அருமை பெருமை அனைத்தையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த போகிறேன். என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை திட்டினாலும் குறை சொன்னாலும் ஒருபோதும் எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக சிரம் தாழ்த்தி பணிந்து போ. உன்னை தேடி எல்லாமே தானாக முன்வந்து நிற்கும்படியும் உன்னை பற்றி தப்பாக பேசினவங்களும் தானாக விலகி போனவங்களும் உன் கண்ணு முன்னால் வந்து தலை குனிஞ்சு பணிஞ்சு நின்று உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படியும் இந்த வராகி அம்மா இப்போது அற்புதம் செய்ய போகிறேன். என்னுடைய நெற்றி குங்குமம் தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் இப்போது ஒரு முடிவு கட்ட வந்திருக்கு. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கிறேன்னு பலமுறை உனக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? பிறகு எதுக்காக இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்ப துயரங்களையும் எல்லாத்தையும் துரத்தி அடிச்சிட்டு உன் வாழ்க்கையவே உனக்கான வாழ்க்கையாக அழகான வாழ்க்கையாக ஆக்கி தரப்போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் பார்த்துட்டு நானாக அல்லவா உன்னை தேடி வந்திருக்கேன். நிச்சயமா உன்னுடைய உண்மையான பக்திக்கு பரிசாக எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கை அழகாக மாறும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வாட வேணாம். உன் மனசை வாட்டிய நினைவுகள் எல்லாம் தானாகவே மறைந்து போகும்படியும் நிம்மதி உன்னை நிறைவாய் ஆட்கொள்ளும்படியும் நீயே மனம் மகிழும்படியான நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்குறேன் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எதிர்கொண்டு வாழ தயாராக இரு. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துடுறேன். நீ உன் மனசை தயார்படுத்திக்கிட்டீன்னா நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் நல்லதாய் நடந்து முடியும். இன்னும் பசுமையான நினைவுகளை, சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை என் அருளோடு உன் வாழ்க்கையில் பெறப்போகிற. நீ விரும்பியபடியே எல்லாவற்றையும் உனக்கு செஞ்சு தரப்போகிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்வில் நடக்கும். நீயும் மகிழ்ச்சியோட மன நிம்மதியோடு வாழ போகிற. உன் வாழ்க்கையே உனக்கு அதிசயமானதா அழகானதா அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். கடனோ சேமிப்போ எதுவாக இருந்தாலும் மனிதர்களோட வாழ்க்கையில் அதிகரிச்சுக்கிட்டே போகிறது அளவோடு இருக்கணும். சேமிப்பு அதிகமானா சந்தோஷம், கடன் அதிகமானா அது கவலையையும் கஷ்டத்தையும் அல்லவா கொடுக்கும். மனிதனுக்கு எல்லா விஷயமும் சின்னதாக ஆரம்பிக்கும் போதே அதை சரி செஞ்சுட்டா வாழ்க்கை சந்தோஷமாக ஆயிடும். அதே போல தான் கடனும் சிறிதாக இருக்கும்போதே அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் அலட்சியமாக இன்னும் ஆசைப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது செலவு செஞ்சுக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டே இருந்தா அதுவே நாளடைவில் பழக்கமாகி பிரச்சனையை கொண்டு வந்துவிடும் அல்லவா? கடன் அதிகமானா வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆச்சரியக்குறியாக அடுத்தவங்க பார்த்து வியக்கும்படியாக மாறிடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த வகையிலும் கடனே வாங்கக்கூடாதுன்ற முடிவோட எல்லாவற்றையும் சரியாக செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் எப்போது எந்த நிமிஷம் வேணும்னாலும் மாற்றங்கள் வரலாம். நீயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்ட தான் போகிறேன். நீ ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை அரவணைச்சு உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாமென் செல்வமே. நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் சரியாக அமையும்படியும் உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். நீ மட்டும் முடிவை சரியாக எடுத்துட்டீன்னா எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே.
ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணுமே தவிர முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதை பற்றி கவலைப்படவே கூடாது. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷத்தை தரும்படியும் நல்லதாய் நடக்கும்படியும் நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு சரியானதை நடத்தி முடிப்பேன். உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டாய். எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு நீ ஆசைப்பட்டினா அதை அடைவதற்காக இறுதி வரை போராடு. பாதியிலே வர்ற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அதனால் ஏற்படும் பின்விளைவுகளையும் தோல்விகளையும் பற்றி நீ யோசிக்க கூட வேண்டாம் என் செல்லமே. சில பேர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நீ எப்போதும் நீயாக சரியாகவே இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. நீ நல்ல பிள்ளையா இருக்க நல்ல செயல்களை தான் செய்கிறன்னு உனக்கு தெரியும் அல்லவா? மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் அதை கண்டுகொள்ளவோ கவனத்தில் கொள்ளவோ வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நீ யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் நீயே செய்து கொள்ள தயாரான பிள்ளையாக இரு. நீ புலம்புறதையும் கவலைப்படுறதையும் பார்த்துட்டு தான் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை அமைதியாகவும் அழகாகவும் நான் மாற்றி காட்டுறேன். உனக்கு வாய்ப்பை நான் கொடுக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்திக்கோ. எந்த விஷயமுமே அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நினச்சி தள்ளி தள்ளி வச்சின்னா நீ யோசித்து பார்த்து அதை முடிவெடுத்து செய்கிறதுக்குள்ள காலமும் வாய்ப்பும் உன்னை விட்டு நழுவி போயிருக்கும். அப்புறமா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போதே நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோ. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நடத்தி முடிக்கிறேன். ஒன்றுக்கும் உதவாத ஆணவத்தையும் அகங்காரத்தையும் உன் மனசில் வச்சுக்காம நீ எப்போதும் எல்லாத்தையும் மறக்கவும் மன்னிக்கவும் தயாராரு. நீ ஆசைப்படுறதுல தப்பே இல்லை, ஆனால் ஒருபோதும் ஆசைக்கு அடிமையாகிவிடக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பேராசைப்பட்டு அது நடக்கணும்னு அதுக்கே யோசிச்சுக்கிட்டே அடிமையாகி இருப்பதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையை எதிர்கொண்டு ஏற்றுக்கலான்ற தைரியத்தோடு இருந்தீன்னா கண்டிப்பாக நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளும். உனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதை விடாப்பிடியோடும் விடாமுயற்சியோடும் நீ வாழும்போது, நேர்மையான நல்ல செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் இருக்கும் எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். அதுவும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்ணீரை கடந்து சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்தே தீருவேன். நீயும் அவமானப்படாததையும் அசிங்கப்பட்டதையும் நினைக்காம எப்போதும் நிதானமாக பொறுமையாக நல்ல பிள்ளையாக நல்லதை சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. நீ எல்லார்கிட்டையும் நல்லதாகவே நடந்துக்கிட்டாலும் நல்ல பிள்ளையாகவே இருந்தாலும் எல்லாருமே உன்னை சாதாரணமாக அலட்சியமாக சுலபமாக ஏமாற்றக்கூடிய ஆளாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்தது ஒரு குத்தமான உன்னை யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உறவுகள் செஞ்ச கஷ்டமும் கொடுத்த பிரச்சனையும் எனக்கு நல்லா தெரியும். எது எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே. எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் பேச்சை குறைச்ச அமைதியாக இருந்தீன்னா உன்னுடைய அறிவும் உன்னுடைய திறமையும் உன்னுடைய மௌனத்துக்கு கிடைக்கிற மரியாதையும் இந்த உலகத்து முன்னாலே எல்லாருக்கும் புரிய வரும். நீ எப்போதுமே இந்த வராகியம்மா உனக்காக அதை செய்வேன் இதை செய்வேன்னு பலன் பார்த்து என்னை வணங்காதே. எல்லா வகையிலும் நான் தான் உனக்கு தாய்னு நினச்சி தெய்வமாக துணையாக என்னை நம்பி வணங்கும்போது நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உன் கஷ்டமான நேரத்தில் நீ கவலையில் இருக்கும்போது யார் உனக்கு துணையாக உன் கூட இருக்காங்களோ அவர்கள்தான் சந்தோஷமான நேரங்களிலும் உன் கூட இருக்க தகுதியானவர்கள். நீ ஒருபோதும் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத 2 விஷயங்கள்னா ஒன்று பணம், இன்னொன்று பாசம். ஏன்னா இந்த பணத்துக்காகவோ அல்லது பாசத்துக்காகவோ நீ அடுத்தவங்களை எதிர்பார்த்து போனீன்னா ஒன்று அசிங்கப்படணும் இல்லாட்டி அவமானப்படணும். அதனால் இது 2யுமே செய்யாமல் எப்போதும் நீயாக இரு. யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதால தானே எல்லாரும் சுலபமாக உன்னை தேடி வந்து புண்படுத்துகிறாங்க. இங்கு எல்லாமே தேவைக்குதான்னு புரியாமல் நீயாகவே அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடிக்கொள்ளாதே. எல்லார்கிட்டையும் அன்பை கொடு, ஆனால் நம்பிக்கையை அளவோடு வச்சுக்கோ. யாராவது தப்பானவங்களா இருக்காங்க, தவறான வேலையை செய்கிறாங்கன்னு தெரியும் போதே சற்றும் யோசிக்காம அவங்கள விட்டு விலகி நின்றுடு.
உன் வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து துவண்டு போகாதே என் செல்லமே. எல்லார் வாழ்க்கையிலையும் தோல்வி வரதான் செய்யும். தோல்விங்கிறது இயற்கையான ஒன்றுதான்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ளும் தெளிவோடு இரு. 1000 தோல்விகளை ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் தாங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவன் வெற்றியாளனாக வெற்றி பெற்றே தீருவான். நீயும் இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட. அதனால தான் இனிமே எந்த வகையிலும் எந்த விஷயத்துக்காகவும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் ஓடி வந்தேன். யாராவது உன்னை தனிமையில் விட்டுட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா உன்னை விட நல்ல மனிதர் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்ற உண்மை அவர்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தானாகவே மறுபடியும் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். அதே போல உன்னை விட்டு விலகி போனவங்களை விட சிறந்த நல்ல நபரும் உன்னை நோக்கி வரும்படி நான் செய்வேன். நீ ஒருபோதும் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதை நினச்சி வருத்தப்படாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் சந்தோஷத்தில் சிரிக்கிறவங்கள விட தான் மனசில் இருக்க சங்கடத்தை மறைக்கிறதுக்காக சிரிக்கிறவங்க தான் நிறைய பேர். அப்படி உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் யார் எப்படி இருந்தாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே. எழுந்து நடந்தா இமயமலையும் உனக்கு வழி கொடுக்கும். சும்மாவே தூங்கி கிடந்தினா சிலந்தி கூட உன் மேலே வளப்பி நீ வீடு கட்டி உக்காந்துக்கும். அதனால ஒருபோதும் சோம்பலால் சோர்ந்து போகக்கூடாது. எப்போவுமே சுறுசுறுப்பாக உனக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. நீ சாதாரணமாக சிலரை பார்க்கும்போது அவங்க மேலே நீ இறக்கப்பட்டினா ஒரு நல்ல மனிதனாகிய உனக்கு அவர்கள் தொல்லை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்காவது நீ பாவம் பார்த்து உதவி செஞ்சினா ஆளாக அவங்க தான் உன்னை ஏமாத்துறவங்களாகவும் துரோகம் செய்கிறவங்களாகவும் மாறுறாங்க. நீ எப்போதும் யார் மீதும் இரக்கம் கொள்வதற்கு முன்பாக, அன்பு காட்டுவதற்கு முன்பாக, அரவணைத்து கொள்வதற்கு முன்பாக அதுக்கு அவங்க தகுதியானவங்களான்னு பார்த்துக்கோ. எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாதே என் செல்லமே. அதுக்கு பதிலாக உன்னை மதிக்கிறவங்க கிட்ட நீ பணிவோடு நடந்துக்கோ. உன்னை மதிக்காதவங்களை நீயும் மதிக்க மாட்டேன்ற திமிரோடும் தன்மானத்தோடும் நடந்துகொள். உனக்கு ஏற்றாற் போல பேசி உன் ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வது போல பேசி உண்மையிலேயே அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அவங்க காரியத்தை நிறைவேற்றிக்கக்கூடிய ஆட்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அதனால் எப்போவுமே யார் உன்கிட்ட நல்லா பேசினாலும் சிரித்து பேசினாலும் அன்பாக பேசினாலும் நம்பிக்கை தரும் விதத்தில் பேசினாலும் கூட கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோ என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விஷயமும் தப்பாக நடக்காது. இருந்தாலும் கவனமாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் கலியுக காலத்தில் தான் நீ இருக்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. அற்புதமான உன்னை கண்டிப்பாக நான் சாதனை செய்ய வைப்பேன். நீ எப்போதும் எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல குணமுள்ள பிள்ளையாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வெற்றிகரமாக உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. வீட்டிலிருந்து வேலைக்கு போகிற ஒவ்வொரு ஆண்களும் எதையெல்லாம் எதிர்கொண்டு வருகிறார்கள் என நான் சொல்லட்டுமா? பொதுவாக வெளியிருந்து பார்க்கும்போது ஆண்களின் வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக உனக்கு தெரியலாம். ஆனால் உண்மை என்னன்னு ஒரு ஆணாக வாழ்ந்து பார்ப்பவனுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன நல்லா சம்பாதிக்கிற சொகுசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் குடும்பத்துக்காக ஆண் படுகிற கஷ்டமும் அந்த குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணுமே, யார் முன்னாலேயும் தலைக்குனியை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அவன் ஓடுற உழைப்பும் ஓட்டமும் இடி இணை இல்லாதது. இந்த சமூகமும் அவர்களை வாடா வா ராஜா நீ வேலை செஞ்சதெல்லாம் சரிதான்னு ஒவ்வொரு ஆணையும் உயர்த்தவோ பாராட்டு கொடுக்கவோ செய்யாது. எல்லா ஆண்களும் தவறானவங்க, தப்பானவங்க, ஒழுக்கம் கெட்டவங்கன்னு இந்த உலகம் பல கண்ணோட்டத்தோட ஆண்களை பார்த்தாலும் எல்லாரும் அப்படி இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் முழுசா உழைச்சிட்டு கைகால் வலியோடு வந்து தூங்கக்கூடிய பல ஆண்கள் இந்த பூமியில் இருக்காங்க. காலையில் எழுந்தால் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு பணம் கட்டணுமே, மனைவிக்கு குடும்ப செலவுக்கு காசு கேட்பாங்களே, அம்மா அப்பாவுக்கு மருந்து செலவுக்கு வேணுமேனு எல்லாத்தையும் யோசித்து சமாளிக்கக்கூடிய எத்தனையோ ஆண்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கு பல ஆண்கள், முக்கால்வாசி ஆண்கள் தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவங்களாகவும் தன்னுடைய குடும்பத்துக்காக நிம்மதியாக இல்லாமல் ஆசைப்பட்டதை கூட வாங்கிக்காம ஓடி ஆடி உழைக்கிறவங்களாகவும் இருக்க தான் செய்கிறாங்க. மொத்தத்தில் இந்த உலகத்தில்
ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருமே கஷ்டப்படுறவங்களாகவும் கடமையை செய்கிறவங்களாகவும் இருக்காங்கன்றதே எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், என்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா. நீ போகிற வழியில் உனக்கு எதிராக இருக்க கெட்டதுகளையும் உனக்கு ஆதரவாக இருக்க நல்ல விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்கு வழி நடத்துகிறேன்.